ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துருக்குது smallmangaming. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா த்ரோகம்ஸோட பாட்டு எத்தனைப்பா பாட்டெலாம் எத்தனை தெரியாது, நம்ம பாட்டு போட்டிகிட்டு இருக்கலாம். இங்கே கிளாக் டவரில் நம்ம பயபில் செல்லாக்குட்டி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. ஒரு மெடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த மெடிக்கிட்ட கீழே போட்டு மாப்பிள்ளை இதை எடுத்துக்கூட அப்படின்ட்டு இவனை அடிச்செல்லாம் பார்த்தா அவன் கண்ணு க்ரோஸாலாம் போடுறான். பாவி நல்ல மனசுனா இருக்கியடா, பட் ஆனால் அது யார்கிட்ட போய் நீ ஃப்ரெண்டு பிடிச்சி அப்படின்னு இருக்கிறது அது ஒரு வரையறை இருக்குல்ல, அது என்கிட்ட பிடிச்சிருக்கு பார்த்தியா, அங்கே நிற்க பார்த்தியா, இன்றைக்கி இருக்கடா உனக்கு துரோகம்ட்டு, இவனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுற பாடு இருக்கே அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வண்டி எடுத்துக்கிட்டு ஆள் விருன்னு வண்டி எடுத்துவானா, டக்குன்னு கீழே குடிச்சிட்டான். ஒரு நிமிஷம் நான் கவனிக்கல, அதுக்கப்புறமேட்டு தான் இந்தாண்டு குத்தி காமிச்சான். இங்கே ஒரு ஆஃப்லைனாக அது பாட்டு உட்காந்துருந்துச்சு. சரி மாப்பிள்ளை அடிப்பானா என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவன் எனக்கு துரோகம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு துரோகம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். RJRockோட ஃபேன் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாலை பார்த்தீங்கன்னா ஒரே அடி அடிச்சாட்டா நூடு, அதாவது ஆஃப்லைன் பையனை ஒருத்தர் அடிச்சு விட்டான். எனக்கு இதிலே காண்டாயிடுச்சு. அண்ட் ஆஃப்லைனில் அவன் பாட்டும் கிடந்தான், அவனை போய் அடிச்சுட்டே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இடம் வரைக்கும் வந்துட்டான். ஐயோ எங்கடா சுற்றி காரை எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் மாப்பிள்ளை இங்கே வந்துட்டான். சரி இங்கேயே இவனை முடிச்சு விட்ருலாமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன். அங்கே ஒரு எனிமி மாரி தெரிஞ்சான், பட் அவன் எனிமே எனக்கு தெரியல. நானும் குளோவாலெலாம் கொடுத்துட்டு இருந்தேன். குளோவால் கொடுத்துட்டு பார்க்குறேன், ஐயோ என்னடா இதெல்லாம் போட்டான், ஐயோ கிரினேட் போட்டான். அட படுபாவை வேலை அட்டை என்னடா பண்ணிகிட்டு இருக்க, எலிமினேட் ஆகிட்டோம். பேஜில் போவான் என்னென்ன பண்ணுறான் பாருங்கள், குளோவில் போட்டு பண்ணுறதை பாருங்கள். 2 இடத்துலையும் குளோவில் போட்டு கிரினேடை தூக்கி உள்ளார விட்டு 2 பேரும் எலிமினேட்டு சாவலாம் அப்படின்ட்டு. ஏன் உனக்கு இந்த பொறாமை பாஸ்? நீங்கள் என்ன இன்ட்ரோ போடவே இல்லை. இருடா நானே கத்திக்கிட்டு இருக்கேன், ஏன்டா உனக்கு இந்த அலம்பு? பாஸ் நீங்கள் என்ன இன்ட்ரோ போடல? எப்பா சாமி முடியல, இவன் இந்த துரோகம் எடுக்க போவான், எனக்கு முடியல. எப்பா அந்த இன்ட்ரோவை போட்டு முடிச்சிருங்கப்பா, என்னால் முடியலப்பா. இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க துரோகம் பார்க்கலாம். அடுத்த மேட்ச்சில் இங்கே வந்தோம். இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா மேலே 2 பேர் இருக்கானு, அங்கே பாருங்கள் அந்த வீட்டில் 2 பேர் இருக்கானுல. அவனு என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா ஒருத்தன் கில் பண்ணிட்டான். சரி இதுக்கப்புறம் நம்ம சான்ஸ், நம்ம போய் ஃப்ரெண்டு பிடிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு போயிட்டு அவன் பார்த்து நான் குத்தி காமிச்சு உட்காந்து ஏந்திரிச்சேன். பட் அவன் கண்ணுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். தம்பி போய் ஹை டாக்டர் போய் பாருப்பா, கண்ணு ரொம்ப கெட்டு போச்சாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி இந்தாண்ட போய்க்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு துரோகம்ஸ் பிடிக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு RJRock யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கும் பிடிக்கும். பிடிச்சவங்கன்னா எனக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அவர் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அவரோட ஃபேன் ப்ரோ அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து ஏந்திரிச்சோம். அதே போல் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஆயிட்டாம்ல, செம்ம போடு இன்னைக்கு வெறித்தனம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி போட்டு அப்படியே கன்லாம் கழட்டி போட்டு இவனுக்கு சோழி முடிச்சுட்டு இன்னைக்கு துரோகம் மட்டும் போகணுண்டா அப்படின்னு நினச்சிட்டு கீழே கன்லாம் போட்டேன். ஆனால் மாப்பிள்ளை எடுக்கல, ஏன்னா அவன்ட்டு ஏற்கனவே கன்று இருக்குது. அதனால மாப்பிள்ளை எடுக்காமல் விட்டான். சரி செல்லாக்குட்டி இன்னைக்கு நீ மாட்டினடி அப்படின்னு நினச்சிட்டு கன்லாம் எடுத்துக்கலாம். அவன் எதுவும் எடுக்காமல் போயிட்டான். பேஜில் போவான் எடுத்துட்டு நம்மளாச்சும் போய் அப்படி எப்படியே கில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை போட்டிக்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் மைண்ட் பிளானிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அந்த துரோகம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜில்ஜோன் ப்ரோலேருந்து தான் முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் RJRock ப்ரோ தெரியும். ஓகேங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோலாம் போடுவேன். அதாவது அந்த வீடியோலேருந்து இப்போ கிளிப் எடுத்து அந்தமாரி போடுறவங்களாம் டே நீலாம் காப்பி பண்ணுற, அடே நூபு நாயே நீ எப்போ RJRock பார்த்து போடுவ, அவரு தாண்டா இது மெயின் கண்டென்ட், நீ காப்பி அடிக்கிற அப்படின்னு சொல்லிடுறீங்க. பட் அது காப்பி கிடையாது. நான் அன்றைக்கி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், காப்பி கிடையாது. எல்லாரும் போகிற ஒரு கண்டென்ட்டை எனக்கு பிடிச்ச வகையில் போடுறேன். உங்களுக்கு பார்க்க இஷ்டம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். பட் இதோட ஹேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கவே தெரியல. இந்த வீடியோ இப்போ க்ளோஸ் பண்ணியிருங்க. நம்ம சேனல் இன்னும் நிறைய வீடியோ வரும், அதை நீங்கள் பார்த்துட்டு போகலாம். துரோகம்ஸ் நீங்கள் பார்க்க தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை காணும். இவனை எப்படி அடிக்கலாம்னு யோசிச்சப்போ இங்கே ஒரு பேக் இருந்துச்சு. அந்த பேக் எடுக்க கூப்பிட்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. இவன் பாட்டு உள்ளார லூட் அடிச்சுட்டே இருந்தான். மாப்பிள்ள வந்து அந்த பேக் எடுமாப்பிள்ள, ஒன்று வந்தால் எடுத்தால் தான் மாப்பிள்ள ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து உட்காந்தான். இவங்க எப்படி அடிச்சு விட்டலாம் அப்படின்னு பார்த்தா நானும் கையில் கொத்துனா 50 தான் இறங்கிடுச்சு. தெரியாமல் அடிச்சிருப்பான் அப்படின்னா அவன் பராங்கி வித்து வீச ஆரம்பிச்சிடான். நான் கன் எடுத்து போட்டேன். நான் அது என்ன ஃபிஸ்ட்டு கேட் வச்சுருக்கேன், நினப்பில் அடிச்சிட்டேன். அவனுக்கு போட்டு ஒரு எமௌண்ட்டு போட்டு விருப்பு ஏற்றி விட்டு போய் சாப்பிட இன்றைக்கி ஏன்டா என்ன ஃப்ரெண்டு பிடிச்சா அப்படின்னு நினச்சி அவனுக்கு ரிமோட்டை போட்டு ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து இந்த போட்டியில் இவன் தான் முதல்ல வந்து கன்று எடுத்துட்டான். ஒரு கன்று இருக்குது. நம்ம ஊக்காங்க போட்டு ஃப்ரெண்ட் ஆயிரா அப்படின்ட்டு உட்காந்து இருந்துச்சோம். முன்னையே அதை ரெக்கார்டு பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. நம்மகிட்ட இருக்குது அந்த 2 டோக்கன் மட்டும் தான். அந்த டோக்கனை கீழே போட்டு வந்து எடுத்துக்கூடா, இதையாச்சும் வந்து எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டோம். சரி இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை இவனை எப்படி அடிக்கிறது, மச்சான் மாப்பிள்ளை எல்லாத்தையும் இப்போ எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு இருக்கான். சரி நம்ம போய் லூட்லாம் அடிச்சுட்டு ஏதாவது ஒரு கன்று
மேக் இருக்குது போடு இன்றைக்கி இவனுக்கு மண்டை கோளாறு தான் அப்படின்னு நினச்சிட்டு பேக்கில் எடுத்துக்கிட்டு மேக் எடுத்துகிட்டு இந்த இடத்துல போவேன். இந்த இடம் தான், அதாவது இந்த வீடியோவில் இது ஒரு ஹார்ட் பீஸு, மெயின் ஹார்ட் பீஸ்னால் இங்கே தான் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய ஹார்ட் பீஸ்லாம் இருக்கும், அதை பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா சிரிப்பு வரும். நம்ம இந்த இடத்துல இந்த வீடியோவில் கொஞ்சம் இடத்துல ஓடுற இடத்துலலாம் ஸ்பீடு பண்ணியிருப்போம். ஏன் பற்றினா உங்களுக்கு போர் அடிக்கூடாதுன்னு. நானும் இவனு இந்த இடத்துல ஒடியாந்துக்கிட்டு இருந்தோம். சரி லேண்ட்மைண்ட் வச்சு வச்சிடலாமான்னு நினச்சேன். வேணாம் விடு, நான் போயிட்டு கன் எடுத்துகிட்டு இவனை எப்படியாவது இதை எடுக்கிற மூலியம் போட்டலாம். பார்த்தா என்ன ஒருத்தி போட்டா டபுள் ஆக்டாரு பாவி மக்கா அப்படின்னு நினச்சா இதுக்கப்புறமேட்டு தான் இவளுக்கு தெரியுது ஐயோ ஃப்ரெண்டு அப்படின்னு. பெய்தில் போவான் யாரா நீ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா இவன் திரும்ப டபுள் ஆக்டர் எடுத்துகிட்டு இங்கே வந்து அழுத்த ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு இவனை கில் எடுத்து விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா மச்சான் மாப்பிள்ளை ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அழுத்தி விட்டு இவ்வளோ போட்டுனா இதான் கருமாயிசு பூப்புறாங்கட்டுக்கு. இந்த தான் நான் ஹார்ட் பீஸ்ன்னு சொன்னேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன். அவன் என்ன கொல்ல அவன் கொல்ல அவன் கொல்ல இவனை கொல்லன்ட்டு இருக்காங்க. எப்படி நான் அவனுக்கு ஒரு லைக்கை போட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன லைக் போடாமல் பார்த்துட்டு அந்த லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க, பண்ணி விட்டா நல்லா இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்னப்பா சிவப்பு கலர் மண்டையன் ஒருத்தர் தான், அவனுக்கும் ஊக்காங்க போட்டு வந்து மேலே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். சரி இருக்கிற 4-5 லூட்டு இருக்குது, அதெல்லாம் கீழே போட்டு மாப்பிள்ளை எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்து எடுத்துக்கோன்னு என்னன்னு தெரியல வேற. பாடா நேரம் ஆகுதுல்ல வந்து எடுத்துக்கோத்தங்க அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு கீழே போட்டு நான் மட்டும் கீழே வந்துட்டேன். அவன் எடுத்தா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மாப்பிள்ளை அந்தானே வந்தான். இங்கே வந்துட்டு நான் அந்த பேக் எடுக்க வருவேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன நினச்சான்னு தெரியல, ஒரு கையில் ஏதோ ஒன்று எடுத்த மாதிரி இருந்துச்சு, உருவால போட்டான். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு பாருங்க. இதுவும் இந்த வீடியோட ஒரு ஹார்ட் பீஸு. ஐயோ ஃப்ரெண்டு பிடிக்க அந்த இடத்துல மொதல் மேட்ச் என்னமோ மாசம் கட்டு போச்சு. இந்த மேட்ச்லேயும் இவன் என்ன ஏதாவது கிரனேட் போகிறானா இல்லை உள்ளார வச்சு குமுறு கஞ்சி காய்ச்ச போகிறானா தெரியல. ஐயோ அந்த போட்ட கேலுக்கு இந்த இடத்துல ஒரு அது என்ன தனி உரிமையே சுக உரிமை எதுவுமே கிடையாது, சுதந்திரமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த குளோவில் உடச்சிட்டு வந்தோம். மாப்பிள்ளை எதுவும் பண்ணலை. இவனுக்கு நம்ம துரோகம் பண்ணிடுமேட்டு இந்த கட்டான அது என்னப்பா அண்ணியன் கோடால் இருந்துச்சு. அவன் மட்டும் வந்து லூட்டை எடுத்துருந்தான். டப்புன்னு போட்டேன். 1143 இல்லை 1143 போட்டு சாப்பிடாம அவனை யாருக்கிட்ட குளோவில் போட வந்த போட வீட்டுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்தேன். அடுத்த மேட்ச்சில் இங்கே அவனை கொண்டு தாண்ட வரும்போது டக்குன்னு இன்னொருத்தன் வந்துட்டான். டக்குன்னு அந்த கல்லிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டான். நம்மளுக்கு பார்த்தா இங்கே டேமேஜ் கொடுத்துட்டான். நானும் அடிச்சு பராங்க வீசி பார்த்தேன். ஃப்ரெண்டாக வரணும் என்னன்னு தெரிலன்னு பார்த்தா ஃப்ரெண்டு ஆயிட்டான். போடு அடுத்த ஒரே கல்ல 2 மாங்கன்னா இந்த ஹார்ட் பீஸு தான். இப்போ தான் அவனை கில் இங்கே பாருங்க. அந்த லூட் பாக்ஸ் இருக்கா, அவனை கில் பண்ண லூட் பாக்ஸ் தான். இந்த லூட் பாக்ஸ் வச்சு உனக்கு லூட் பாக்ஸ் ஆக்கிறேன்டா, ஒன்ன லூட் பாக்ஸ் ஆக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு 4-5 லூட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கீழே போட்டு அவன் லூட் பாக்ஸில் ஏதாவது கிடச்சுன்னா எடுத்துக்கோமா, இன்னைக்கு உனக்கு துரோகம் தாம்மா, எப்படியும் உன் லூட்டு எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். இவன் அடிச்செல்லாம் பார்த்தா அப்போ தான் கீழே குனியும் அடிக்கலாம் பார்த்தா மேலே ஏறுது. என்னம்மா நீ வேறு அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். டப்புன்னு ஒரு அடி போட்டேன். 430 செத்து போச்சு. இப்போ போமா வந்தாண்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்தமாரி நீங்கள் துரோகம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி நினைப்பீங்க, பட் அது எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை வீடியோவாக போடலாமான்னு சொல்லுங்கள், போட்டலாம். அதையும் நான் ஒரு வீடியோவை கன்ஃபார்ம் போட்டுருவேன். இந்த இடத்துல ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அங்கே பாருங்க அந்த வீட்டில் அங்கேருந்து ஜன்னலேருந்து அடித்தான். நம்மளுக்கு வேறு பாதி எழுத்து குறைச்சி விட்டான். பேஜில் போவான் என்ன இப்படி நடக்குதுன்னு தெரிலன்ட்டு நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மேலே ஒரு இது வரைக்கும் வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அடிச்சு கூப்பிட்டதுனால ஃப்ரெண்ட் ஆகிட்டான். போடு இவனையும் கீழே கூப்பிட்டு இவனுக்கு இன்றைக்கி துரோகம் மூமெண்ட் பண்ணிடலாம்டா அப்படின்னு நினச்சிட்டு இவனையும் கூப்பிட்டேன். இருக்கிற எல்லா லூட்டும் எடுத்து கீழே போட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அண்ணியன் கோடால் இருக்குது, இதை மூலியமாக அவன் மண்டையை பேத்து உடச்சிடலாம். வந்து லூட் எடுப்பான் பார்த்தா லூட் எடுக்காமல் போகிறான். அட ஏன்டா அப்படின்ட்டு நான் படுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு வேளை பயமாக இருக்குமா அப்படின்ட்டு படுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவனும் வந்து இந்த இடத்துல பாருங்கள் படுத்துவான். மாப்பிள்ளை இதான் நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு அவன் மண்டையில் ஒரே ஒரு போடு தட்டி விட்டேன். மாப்பிள்ளை ஐயோ நம்ம என்னடா இப்படி போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அழுதிக்கிட்டு இருப்பான். கண்ணீர் வடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒருத்தன் அடிச்சிட்டான். ஐயோ போச்சே அப்படின்னு பார்த்தா நம்ம போட்டே மட்டும் இவன் போட்டு வளைக்கிறான். சரி மாப்பிள்ளை பரவாயில்ல, எனக்கு துரோகம்ஸ் எடுத்துட்டேன், அது போதும் எனக்கு, நீ அடித்ததில் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் திரும்ப சொல்லிக்கிறேன். திரும்ப இந்த கிளிப்பை பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எஸ்வியில் டக்குன்னு அடித்தானா மாப்பிள்ளை பாருங்கள். நான் போட்ட எமோட்டு ஸ்கோப் பண்ணி பார்த்துருப்பான்ல, அதனால் தெரிஞ்சிருக்காட்டுக்கு நம்ம என்ன எமோட் போட்டோன்னு. இவனுக்கு ஒரு லைக்கை போட்டு இத்தனை இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுது ஸ்மால் மேன் கேமிங். வேறு யாரும் கிடையாது. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ், பாய்.